கெட்டிங் மை லைஃப் டுகெதர் டே 23 அண்ட் 24. காலை எழுந்திரிச்சோன்னா வெயிட் செக் பண்ணிட்டு மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே எதுவுமே மிச்சம் வைக்க நல்லா சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும். இன்னைக்கு நான் இந்த ஒரு மீல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால பெருசாக கேலரி டேக்கிங் எதுவும் பண்ணல. அதோட இந்த டே முடிஞ்சு. நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நல்லா வெயிட் ஏறி இருக்குன்னு ஒரு பயத்தோடய வெயிட் செக் பண்ணால் 500 கிராம் குறைஞ்சிருக்கு. ஹவுஸ் இட் பாசிபிள்னு ஒரு சந்தேகத்தோடய இந்த டே ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மீலாக பார்த்தீங்கன்னா கேசர் பிஸ்தா குல்ஃபி ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து அந்த டார்க் சாக்லேட் ஓட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு மடங்கு கம்மியாக தான் இருக்குது. பட் சுகர் நிறையா போட்டு சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு குல்ஃபி டெசர்ட் ஃபீலிங்கே கிடைக்கும். நான் வந்து சுகர் கம்மியாக போட்டனால எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஓகே தான், நாட் டூ பேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய லாஸ்ட் மீலு. என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏர் ஃப்ரைடு சிக்கனு, அப்புறம் க்ரீமி மேஷ்டு பொட்டேட்டோ. இது வந்து டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொரக்காய் ஆம்லேட்டு, அது லைட்டாக கருகின மாதிரி இருக்குன்னா எண்ணெயே போடாமல் செஞ்சதுனால நல்லா ஒட்டிக்கிச்சு. அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ், ஒரு துளி ஆயில் கூட இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் செஞ்சது. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த நாளையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 841 கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் 90 கிராமு, ஃபைபர் ஒரு 16 கிராம் இருக்குது. அது ஒரு நல்ல மீல். அதோட அந்த டே முடிஞ்சிருச்சு. 1347 கேலரிஸ் சாப்பிட்ருக்கேன். எனக்கு மெயின்டெனன்ஸ் வந்து 1400 தான். ஸோ 1300 கேலரிஸ் சாப்பிட்டனால நான் இன்றைக்கி வாக்கிங் எதுவும் போகல. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கேலரி டெஃபிசிட்டில் இருந்து இந்த டேயை முடிச்சிட்டேன்.